ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் சூப்பராக இருக்கேன். போன வாரம் வந்து ஓணம் பண்டிகை வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து நாங்கள் நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தோம். இது வந்து எங்கள் அம்மா வீடு. எங்கள் அம்மா வீட்டில் வந்து எங்கள் அப்பாவும் என் தம்பி வந்து மாலை போட்டிருக்காங்க. என்னோடய தம்பி வந்து இதான் ஃபஸ்ட் டைமு கன்னிசாமியாக வந்து மாலை போட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து பஜன் பண்ணியிருந்தாங்க, பஜன் வந்து வச்சுருந்தாங்க. அதனால தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஒரு 3 டேஸ் லீவ் போட்டுட்டு நாங்கள் போயிருந்தோம். அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பஜனை அப்படின்னா வந்து அந்த குரூப்பில் எத்தனை பேர் மாலை போட்டுருவாங்களோ அத்தனை பேரையும் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் டியூஸ்டே வந்து பஜனை பண்ணியிருந்தோம். அது காலையில் கிடையாது, மதியத்துக்கு மேலே வந்து சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சாயங்காலம் போல் தான் வந்து நம்ம ரெடி பண்ணணும். மதியத்துக்கு மேலே வந்து எல்லா சாப்பாடும் வந்து ரெடி பண்ணி வச்சியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா சாமியும் அழைச்சிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்னி சாமியாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத பூஜை போடணும். ஒரு சாமிக்கும் வந்து இந்த மாதிரி பாத பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. வெளியில் நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலை போட்டுட்டு அதில் வந்து அவங்கள நிற்க வச்சுட்டு யாரெல்லாம் சாமியாக மாலை போட்டிருக்காங்களோ அவங்கள வந்து ஒருத்தராக நிற்க வச்சுட்டு வந்து நம்ம பால், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து காலை வந்து தண்ணி ஊற்றி கழுவிடணும். இந்த மாதிரி ஒரு சாமிக்கு எத்தனை பேர் அந்த குரூப்பில் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வந்து கழுவி விட்டு இந்த மாதிரி பாத பூஜை பண்ணணும். இதுவும் பூஜை தான், இது வந்து பாத பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாமிக்கும் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த குரூப் வந்து ஓணம் பண்டிகை வந்து கேரளாவில் ஃபங்க்ஷன் தானே, அந்த டைமில் தான் வந்து இவங்க மாலை போட்டு போடுவாங்க. கார்த்திகை மாதம் வந்து போட மாட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னால அப்போ பண்ண மாட்டாங்க. ஓணம் பண்டிகை எப்போ வருதோ வருஷம் அந்த டைமில் வந்து கோயிலில் ஐயப்பன் கோயிலில் இருக்க மாதிரி முன்னாடியே வந்து கிளம்பி போவாங்க. வியாழக்கிழமை கிளம்பி போவாங்க. வெள்ளிக்கிழமை ஓணம் பண்டிகை இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் வந்து அங்கே சாமியை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கார்த்திகை மாதம் போனோம் அப்படின்னா ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கும். இந்த டைமில் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஃப்ரீயாக வந்து சாமி பார்த்துட்டு வரலான்னு வருஷம் இந்த டைம் தான் போவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் மேரேஜுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா மாலை போட்டிருந்தாங்க. அப்போ வந்து தேவையில்லை பஜனை. ஆனால் கன்னிசாமி வந்து கன்னிசாமியாக இருக்கும்போது நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கோம், அந்த வேண்டுதல் தான் வந்து பஜனை பண்ணி இந்த மாதிரி செய்கிறோம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் இந்த பஜனை. எல்லா கன்னிசாமியும் இப்படி பண்ணுறது கிடையாது. நம்ம வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்கிறது தான் இது. எனக்கே வந்து இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது தெரியும். அம்மா தான் சொன்னாங்க, அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிறவங்க தான். எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமா வீட்டு பையன் எல்லாமே இதில் வந்து மாலை போட்டிருக்காங்க. எல்லாமே ரிலேஷன் தான். இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் அவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாரையுமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதனால் இவங்க தெரிஞ்ச குரூப்லேயே வந்து அவங்க மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு வந்து முடிவு பண்ணிவிட்டு இந்த ஓணம் பண்டிகை வந்து அந்த டைமிங்கில் வந்து சாமி பார்க்க போயிட்டு வந்துட்டாங்க. இது வந்து அப்போ வீடியோ வந்து எடுத்து மட்டும் தான் வச்சுருந்தேன், எடிட் பண்ணல. அதனால் நான் இன்றைக்கி தான் எடிட் பண்ணி இந்த வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் ரெடி பண்ணினேன். அப்போவே லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ வந்து எதுவுமே போட கிடையாது, அதான் இப்போ வந்து போடுறேன். பொதுவாக வந்து நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம என்ன நினச்சி வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்குங்கிறது நம்பிக்கை. அது மாதிரி தான் வந்து எல்லா பக்தர்களும் வந்து போயிட்டு வராங்க. இதில் வந்து 18 வருஷம் மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரவங்க வந்து குருசாமின்னு சொல்லுவாங்க. 18 வருஷம் மேலே போட்டிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து குருசாமின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப்பில் வந்து எங்கள் சித்தப்பா தான் குருசாமி. அவங்க 18 வருஷத்துக்கு மேலே வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் மாமாவும் 18 வருஷத்துக்கு மேலே வந்து போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து குருசாமியாக இருக்க முடியும். ஆனால் இப்போ வந்து எங்கள் சித்தப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பஜனை பாட்டு பாடுறவங்களாம் வந்து பாட்டு பாடுறது வந்து எங்கள் மாமா தான். பஜன் பாட்டு பாடுவாங்க. அந்த 18 படி சொல்லி பாடுவாங்க இல்லையா, அது வந்து நான் ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த படி பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பஜனை அது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் மாலை போட்டிருக்காங்க. ஆனால் 18 வருஷம் போடலை, கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மி வருஷம் தான் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து திங்கட்கிழமை நைட்டு போகலான்னு நினச்சிருந்தோம். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து பஜனை வச்சுருந்தாங்க. ஆனால் திங்கட்கிழமை நைட்டு போகிறது இங்கே ரொம்ப கஷ்டம், மழைலாம் வந்துச்சு, அதனால் போக முடியல. அதனால் செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இங்கேருந்து மெஜஸ்டிக் போயிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தோம். கேப் புக் பண்ணிட்டோம். இங்கேருந்து மெஜஸ்டிக் வந்து கேபில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சிட்டு சேலம் போயிட்டோம். ட்ரெயின் வந்து எப்போவும் புக் பண்ணி தான் போவோம். இப்போ வந்து புக் பண்ண கிடையாது, கரெக்டாக ஆன் த ஸ்பாட்டில் தான் போயிருந்தோம். எப்படியோ சீட்டு கிடச்சிது, புக் பண்ணாமல் போய் கூட 2, 3 சீட்டு கிடச்சிது. அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வந்து உக்காந்துட்டோம். மெஜஸ்டிக்லேருந்து வந்து ட்ரெயின் சேலம் ஜங்ஷன் போகிறதுக்கு வந்து 4 மணி நேரம் ஆகும், 4 ஹவர்ஸ் ஆகும்.
4 ஹார்ஸ் மேலே ஒரு 20 மினிட்ஸ் அப்படி இருக்கும். காலையில் 6 மணிக்கு ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா 10:20க்கெலாம் 10:20 இல்லைனா 10:15 10:15க்கெலாம் கொண்டு போய் வந்து இறக்கி விட்டுருவாங்க. ட்ரெயினில் போனோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் போகிற மாதிரி இருக்கும். அதே பஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். 5 ஹார்ஸ் மேலே ஆகும். எப்படியும் வந்து ட்ரெயினில் வந்துட்டோம். அந்த ட்ரெயினில் வந்து ஒரு 3 சீட் இருந்துச்சு. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. நாங்கள் வரத்துக்கு எப்படியும் ஒரு மத்தியானம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சமையல்லாம் செய்யணும். எல்லா சாமிக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் வந்து மதியம் 2 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 மணிக்குள்ளே 4:30க்குள்ளே வந்து எல்லாம் முடிச்சிட்டோம். என்னென்ன சமைச்சிருந்தோம் அப்படின்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் இதெல்லாமே செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் பலகாரம் செய்வாங்க இல்லையா? அது வந்து பஜ்ஜி, உளுந்து வடை இது 2ம் வந்து செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல், சுண்டல் இதெல்லாமே செஞ்சுருந்தோம். இது எப்போவுமே வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது செய்வாங்க. கோயிலுக்கு போகும்போது செய்வாங்க. இது வந்து எப்பயும் செய்கிறது தான். இது எல்லாமே வந்து செஞ்சு ரெடியாக வச்சு அதுக்கப்புறம் ஒரு சாமியாக வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ஒரு 7 மணி 7:30க்கு தான் வந்து இந்த மாதிரி பாத பூஜை வந்து கன்னிசாமி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து தம்பி இந்த மாதிரி ஒருத்தருக்கா வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அப்பா அம்மாவுக்கு பண்ணணும். அப்பா அம்மாவும் வந்து இந்த கன்னிசாமி பண்ணணும். அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் 18 படி வச்சு பூஜை பண்ணணும், பஜனை பண்ணணும். இப்போ தான் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் தம்பிக்கு வந்து கன்னிசாமியாக இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இப்போ பாத பூஜை பண்ணுறாங்க. இவங்க ஒரு டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்னிசாமி வந்து அப்பா அம்மா நிற்க வச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பஜனை பண்ணுவாங்க. பஜனை அப்படின்னா அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா? ஐயப்பன் ஃபோட்டோ வச்சுட்டு 18 படி இருக்க மாதிரி அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றாம் திருப்படியிலேருந்து 18 படி வந்து நம்ம சொல்லி சொல்லி பாடுவாங்க இல்லையா? அது மாதிரி அது வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். வேணுங்கிறவங்க அதை பாருங்கள். அப்போ வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சுவாமியெல்லாம் வந்து சாப்பிட போவாங்க. ஒரு 9 மணிக்கு மேலே தான் வந்து பூஜைலாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் சாப்பிட போனாங்க. இந்த பாத பூஜை பண்ணுறதே வந்து மொத்தம் வந்து 15 சாமி வந்திருந்தாங்க. 15 சாமிக்கும் வந்து பண்ணுறதுக்கே வந்து ஒரு 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், பிளெஸ்ஸிங் வாங்கிக்கணும். பிளெஸ்ஸிங் வாங்கினதுக்கப்புறம் இந்த பாத பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா சாமியும் நிற்க வச்சுட்டு கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லா சாமி கால்லையும் வந்து விழுந்து நம்ம பிளெஸ்ஸிங் வாங்கிக்கணும். நம்ம ஒருத்தராக வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிக்கணும். நம்ம குழந்த வச்சுருந்தாலும் சரி, குழந்தையும் வந்து சாமி காலில் வச்சு நம்ம வந்து பிளெஸ்ஸிங் வாங்கணும். இந்த மாதிரி ஒருத்தராக பண்ணிகிட்ருந்தோம். இவங்க வந்து இப்போ சாமியாக இருக்காங்க இல்லையா? சாமி மாலை போட்டிருக்காங்கல்ல, இவங்கக்கிட்ட வந்து நம்ம இப்போ காலில் விழுந்து பிளெஸ்ஸிங் வாங்கும்போது நம்ம ஏதாவது மனசில் நினச்சி நம்ம வேண்டணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குங்கிறது ஐதீகம். எப்போவுமே வந்து சபரிமலைக்கு மாலை போடும்போது அவங்கள எல்லோரும் சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்க நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நம்ம நினச்சி வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பிளெஸ்ஸிங் வாங்கிக்கணும். அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்து எல்லா சாமியும் நிற்க வச்சுட்டு அவங்க வந்து அவங்களே ஒருத்தர் வந்து காலில் விழுந்து பிளெஸ்ஸிங் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் வந்து ஒருத்தராக கூட இருக்கிறவங்களும் வந்து காலில் விழுந்து நம்ம பிளெஸ்ஸிங் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பஜனை பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்து பூஜை பண்ணிடுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 18 படி பாட்டு வந்து பாடுவாங்க. அது வந்து எங்கள் மாமா பாடினாங்க. இப்போ வந்து எல்லோரும் ஒருத்தராக சரணம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து 18 படி பாடுவாங்க. பஜனை சாங் வந்து நான் இதில் ஆட் பண்ணல. அது வந்து செப்பரேட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே பூஜைலாம் முடிச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கோயிலில் வந்து நடந்தது. வியாழக்கிழமை கோயிலுக்கு போகிறாங்க. வியாழக்கிழமை காலையில் இது நடந்தது. கோயில்லையுமே வந்து நான் பெருசாக வந்து வீடியோ எடுக்கலை. இது வந்து பஜனை சாங் அங்கேயும் வந்து 18 படி சாங் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு செய்வாங்க. அவங்களும் வந்து புளி சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நான் எடுக்கலை எதுவுமே. சும்மா ஓரலாக இதை மட்டும் தான் எடுத்தேன். அப்புறம் இருமுடி கட்டுவோம். கன்னிசாமிக்கு ஃபஸ்ட்டு இருமுடி கட்டிடுவாங்க. முன்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே உட்காந்துட்ருப்பாங்களா அவங்க தான் கன்னிசாமி. இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். அவங்க மட்டும்தான் அந்த டைம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இருமுடி கட்டிட்டு அதுக்கப்புறம் 18 படி சாங் பாடுவாங்க. பாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. எப்படியும் வந்து அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஒரு மதியம் போல் கோயிலுக்கு வந்திருந்தோம்.
ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா எப்போவும் வருஷம் முன்னாடியே கிளம்பிடுவாங்க. இந்த வருஷம் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஆனால் அதிகமான வீடியோ எடுக்கல. ஒரு சில வீடியோ மட்டும்தான் எடுத்திருக்கேன். சாமி பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஏழாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா ஏழாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா எட்டாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா எட்டாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமியே. படி சாங்கெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே வந்து பஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் வந்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறுவாங்க. அதுக்கு தான் வந்து இப்போ பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா சாமியும் வந்து தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறுவாங்க. சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்போ சாமியே ஐயப்ப மாரே சாமி மாரே. அவ்வளோதான் நான் வீடியோ ஷூட் பண்ணினேன். இப்போ வந்து இந்த தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸுக்குள்ளே வந்து ஏறிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எடுக்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.